ஏ தங்கப்பிள்ள என்ன வேணும் தம்பிக்கு? அச்சோ 4 பூரியா சாமி சாப்பிட்ட? ஏ ஹோட்டல் பூரி குட்டியா இருக்குங்க. என்னப்பா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? தங்கந்தா பட்டே இந்தா கேளு, அம்மா கிட்ட கேளு. வா அம்மா கிட்ட வா. வா சாமி அம்மா கிட்ட வா. இன்னும் அவருக்கு வயிறு ஃபுல்லு. காலையில் சாப்பிட்டது தான், நான் இன்னும் சாப்பிடல. சொன்ன மாதிரி வெயிட் போட்டா போல இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான். ஹோட்டல் சாப்பாடு எந்த பட்டு 2 பிரியாணியை சாப்பிட்றீங்க, அதான் வயிறு ஃபுல்லாகுது. இன்னும் ஒரு 4 பொழுது பட்டுப்புள்ள இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி இப்போ உட்காரும் போது நல்லா தெரியுது, நல்லா குண்டா இருக்கான் அப்படின்ட்டு. அந்த வழியை கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த வழியை அடைச்சி விடு. ஏதாவது இப்போதைக்கு ஒரு குச்சி கோல் ஏதாவது வச்சுக்கிறோம், கட்டி விட்டுறேன். ஓட்டுக்கு போகிறது எல்லாம் பயப்படுறாங்க. எனக்கே இப்போ பயம் வருது. நம்ம பழகிடுச்சு, ஆனால் இருந்தாலும் இப்போ பயம் வருது. வெயிட்டாக இருக்கான், ஏதாவது உள்ள இல்லை வாங்கிடுச்சுன்னா ஃபுல்லாக வரும். சரிவும் அதே மாதிரி ரொம்ப சருகலாகவும் வச்சிடல. இருந்தாலும் ஏன் வம்பு, ஒரு நேரம் போல இருக்காதுல்ல. என்னடா அப்பா ஊதுதா? என் தங்கமெல்லாம் உனக்கு இந்த டேஸ்ட்லாம் பிடிச்சிச்சாக்கம். புரட்டாசி மாதம் என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது. டேய் ஜோ, ஓ ஃப்ரெண்டுங்க உன்னை வர சொல்கிறாங்க, பிரியாணி செஞ்சு தராங்களாம். நக்கிறாரு போதியா ஊதந்து எனக்கு குடுங்கியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜோபிட்டி சூடாக இருக்காமா. அண்ணன் சாப்பிட சொல்ல ஜோபியா சொட்டே வாசாமி. சப்பாத்தி உனக்கு வேணான்னா மாவு கூட இருக்கு. சரி சரி எடுத்துட்டு போ. சட்னி அங்கே டேபிளில் இருக்குது. தங்கப்பிள்ள எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றீங்க? இப்போ தான் 1 போகுது. ஓகே, அம்மாவுக்கு சப்பாத்தி தீத்தணும். ஓகே பாய்.